அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸ் மில்க் கேக், ½ கேஜ் ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டின்னில் வந்து பட்டர் சீட் போட்டுடலாம். ஆயில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி இல்லாட்டி பட்டர் நெய் மூணுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பட்டர் சீட் போட்டுடலாம். இது வந்து கேக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது டின்னில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் செய்கிறது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டின்னை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுத்து மெஷர்மெண்ட்டில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ½ கேஜுக்கு வந்து 4 முட்டை இல்லாட்டி 3 முட்டை எடுக்கலாம். நான் 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ 3 முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக நம்ம பிரிக்க போகிறோம். இந்த மஞ்சையை வந்து வேறு ஒரு பவுலில் எடுத்துடலாம். முட்டை வந்து நம்ம உடைக்கும் போது இந்த ஓடு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அது தனியாக நம்ம வந்து பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம டீ கேக்குக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு முட்டையும் நம்ம உடைக்கும் போது ஒயிட் தனியாக எல்லோ தனியாக நம்ம பிரித்து தான் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். அதில் ஒயிட்டு எல்லோ தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒயிட்டை மட்டும் தான் பீட் பண்ண போகிறோம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லோவை ஆட் பண்ணணும். இந்த டீ கேக்கு ரோஸ் மில்க் கேக்கு ரொம்ப ஈஸி. ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி இந்த டீ கேக் செய்கிறதுக்கு இந்த ரோஸ் மில்க் கேக் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லாட்டி கெஸ்ட்டு வந்தால் இல்லாட்டி நம்ம யாரையாவது பார்க்க போகும்போது நம்ம வீட்டில் அழகாக செஞ்சுட்டு போய் கொடுக்கலாம். வீட்லேயே நம்ம வந்து சேல்ஸும் பண்ணலாம். இந்த மாதிரி டீ கேக்கு வந்து நம்ம சேல்ஸும் பண்ணலாம். இப்போ 3 எக்கு எடுத்திருக்கேன். இந்த எக்கை வந்து நம்ம நல்லா ஒயிட்டை மட்டும் நம்ம ஃபுல்லாக பீட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக உப்பு மட்டும் லைட்டாக வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒயிட்டு வந்து நுரையாக வரும் ஒயிட் எக்கு. இது நுரையாக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இல்லாட்டி க்ரீம் டைப்பில் இதில் மாறும்போது கரெக்டான அளவுன்னு அர்த்தம். இந்த பார்த்திங்கன்னா நான் 5 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படி பீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சுகர் வந்து சேர்க்கணும். சுகர் எவ்வளோ சேர்க்குறதுனா 140 கிராம் வந்து சுகரு. அதுக்கு மேலே வேணால் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஒரு 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். டீ கேக் செய்யும்போது நம்ம வந்து மிக்சியில் அடித்து சுகரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடாது. முழுசாகவே சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டீ கேக்குக்கெலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 டைமாக வந்து இந்த சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லா நைவாக சுகர் வந்து அரைஞ்சிடும். ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸு கட்டாயம் இந்த டீ கேக்குக்கு ரோஸ் மில்க் கேக்குக்கு சேர்க்கணும். ரொம்ப சேர்க்கக்கூடாது பைனாப்பிள் எசன்ஸு. சும்மா ஒரு 2 ட்ராப் போதும். அந்தளவே போதுமான அளவாக இருக்கும். ஆனால் கட்டாயம் பைனாப்பிள் எசன்ஸு இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிராம்ஸ் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டான அளவில் இருக்குது. இது கூட வந்து எல்லோ எக்கையும் சேர்த்து ஒரு 3-2 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் தேவையில்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா பீட் பண்ணியிருக்கோம் இந்த ஒயிட்டை. இப்போ எல்லோ வந்து ஒரு 3 மினிட்ஸ் அளவு நம்ம பீட் பண்ணிக்கலாம்.
வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து கேக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ரொம்பவும் ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மைதா மாவு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 180 கிராம் எடுத்திருக்கேன். இது கரெக்டான அளவில் நம்ம எடுத்தால் தான் கரெக்டாக நம்மளுக்கு வந்து டீ கேக்கு ஒரு முழுமையாக கொடுக்கும். இதை வந்து நம்ம ஒரு 2 டைம்ஸ் கட்டாயம் சலிக்கணும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதனால் ஒரு 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் கட்டாயம் நம்ம சலிக்கணும். சலித்ததுக்கு அப்புறமா இந்த ஆல்ரெடி நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 6 டைம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்கோடு நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஹார்டாக போயிடும், நம்மளுக்கு வந்து கேக்கும் அமையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.